ஏ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் எல்லாரும் கிரிக்கெட் வந்து பார்ப்போம் இல்லையா? ஸோ இந்த கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங் ஆவரேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, பவுலிங் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இது எல்லாமே இந்த எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாமலே நம்ம வந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். புரியுதுங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ டீகோட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து பேட்டிங் ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், எப்படி வந்து பவுலிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க பசங்களா. எஸ், நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அண்ட் முக்கியமாக வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் நாங்கள் எங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக அதர் சோசியல் மீடியாஸ் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டெலிகிராம் இதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க டு கெட் ரெகுலர் அப்டேட்ஸ். புரியுதுங்களா? ஸோ உங்கள் எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோசியல் மீடியாஸ் மூலமாக உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்போம். ஓகே, எஸ். ஸோ வாங்க பசங்களா, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிற கேம் வந்து இப்போ வேர்ல்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுங்களா? ஃபுட்பாலுக்கு அடுத்ததான் வந்து கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காட் இட். ஸோ இந்த கிரிக்கெட்டில் வந்து எப்படி வந்து பிளேயருடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து மேட்சுடைய பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணுறாங்க யூசிங் ஸ்டாட்ஸ். புரியுங்களா? நம்ம படிக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த மேத்தமெட்டிக்ஸ் டாபிக் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பிளேயருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு டீமுடைய ஒரு மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நாம பார்க்க போகிறோம். காட் இட். எஸ். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க பசங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேட்டிங் உடைய ஸ்டாட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பேட்டிங் உடைய ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கே பேட்டிங் உடைய ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். புரியுங்களா? ஸோ பேட்டிங்கோட ஆவரேஜ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அங்கே என்ன சார் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கவனிங்க. ஸோ இப்போது ஒரு பிளேயர் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. புரியுங்களா? ஸோ அப்படி பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து டோட்டலாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. புரியுங்களா? டோட்டல் ரன்ஸ் வந்து எவ்வளோ எடுத்திருக்காரு, அப்புறம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை தடவை வந்து அவுட் ஆயிருக்காரு. புரியுங்களா? ஸோ ஓவராலாக ஒரு பிளேயர் வந்து ஒரு 100 மேட்ச் வந்து விளையாடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 100 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 4000 ரன்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவுட். அப்போ 100 தடவை வந்து அவுட் ஆயிருக்காரு. புரியுங்களா? எத்தனை தடவை வந்து அவர் அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது. காட் இட். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. இந்த 2020 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 40. புரியுங்களா? ஸோ ஆவரேஜ் வேணும் இல்லையா? அப்போ அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 40. காட் இட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க, எஸ், இங்கே ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்களேன். ஸோ எ பிளேயர் ஸ்கோர்ஸ் 350 ரன்ஸ் இன் 10 இன்னிங்ஸ். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 10 இன்னிங்ஸ் வந்து விளையாடி இருக்காங்க. அதில் வந்து அவர் ஸ்கோர் பண்ணது வந்து 350 ரன்ஸ். புரியுதுங்களா? அண்ட் அவர் எத்தனை தடவை வந்து அவுட் ஆயிருக்காரு அப்படின்னா 7 டைம்ஸ். 7 டைம்ஸ் வந்து அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ டினாமினேட்டரில் நாம் எடுத்துக்க வேண்டியது எத்தனை தடவை அவுட் ஆனாங்களோ அதுதான் எடுத்துக்கணும். புரியுங்களா? நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து எடுத்துக்கூடாது. காட். ஸோ அவருடைய டோட்டல் ஸ்கோர் வந்து 350 வந்து 7 ஆல் டிவைட் பண்ணுங்க. புரியுங்களா? ஸோ அப்போ 550 into 7. புரியுங்களா? 7 into 50 வந்து 350 தானே. ஸோ அப்போ அவருடைய ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50. பேட்டிங் ஆவரேஜ் வந்து எவ்வளோ? 50 அப்படிங்கிறது தான். ஈஸியாக இருக்க கால்குலேஷன் புரியுதா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ ஷாபாக் வந்து டோட்டலாக வந்து 450 ரன்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ எத்தனை மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 மேட்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 10 மேட்சஸில் அவர் வந்து 450 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதில் எத்தனை தடவை வந்து அவுட் ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது 5 டைம்ஸ் வந்து அவுட் ஆயிருக்காரு. 5 டைம்ஸ் வந்து அவுட் ஆயிருக்காரு. இப்போ இவருடைய பேட்டிங் ஆவரேஜ் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மறக்காம கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இவருடைய பேட்டிங் ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. காட் இட். ஸோ மேலே எப்படி கால்குலேட் பண்ணமோ அதே விஷயம் தான். எஸ். ஸோ என்ன செய்யணும், 450 நீங்கள் 5 டிவைட் பண்ணுங்க. ஸோ ஹவு மெனி டைம்ஸ்? ஸோ 9 டைம்ஸ் வருமா? அப்போ அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் வந்து 90. புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்தது போலாமா? எஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட். புரியுங்களா? இந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற வேர்ட் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸ்ட்ரைக் ரேட் எப்படி சார் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இட் ஷோஸ் ஹவு குயிக்லி எ பேட்ஸ்மேன் ஸ்கோர்ஸ். புரியுங்களா? ஒரு பேட்ஸ்மேன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து
ஸ்கோர் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு வந்து என்ன ஃபார்முலா பாருங்க. ஸோ டோட்டல் ரன்ஸ் ஸ்கோர்ட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ்ட். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பால் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? ஸோ அதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சுன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிடைச்சிரும். ரேட் அப்படிங்கிற வேர்ட் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. ரேட்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு பிளேயர் வந்து எவ்வளோ ரன் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னா 60 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃப்ரம் 40 பால்ஸ். புரியுதுங்களா? ஸோ 40 பால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி 60 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் என்னவா இருக்கும்? வெரி சிம்பிள் பசங்களா. ஸோ இந்த டோட்டல் ரன்ஸ் வந்து நீங்கள் நியூமரேட்டரில் எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து டினாமினேட்டரில் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸ்ட்ரைக் ரேட்டு தானே வேணும். ரேட் அப்படிங்கிற வேர்ட் வந்தால் மல்டிப்ளைடு பை 100. அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த 0 கட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, 600/4. 600/4 என்ன வரும் பாருங்க உங்களுக்கு. இது வந்து 15 டைம்ஸ் எடுத்துக்கலாமா நம்ம? ஓகே, 15 × 10. அப்போ 150 அப்படிங்கிறதா ஸ்ட்ரைக் ரேட். கிளியரா இருக்கா? ஸோ அப்போ ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது என்ன, இந்த இடத்துல 150 அப்படின்னு வருது. ரொம்ப சிம்பிள் தானே இந்த கால்குலேஷன். புரியுங்களா? த பேட்ஸ்மேன் ஸ்கோர்ஸ் 150 ரன்ஸ் பர் 100 பால்ஸ். ஸோ அப்போ டோட்டலாக வந்து அவர் வந்து எவ்வளோ பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, 40 பால்ஸ். அப்போ 60 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ 100 பாலுக்கு வந்து எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத கால்குலேஷன். ஃபார் 100 பால் ஈ ஸ்கோர்ஸ் 150 ரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. காட் இட்? ஸோ அடுத்தது போலாமா? எஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பவுலிங் உடைய ஸ்டாட்ஸ். புரியுதுங்களா? ஸோ பவுலிங் உடைய ஸ்டாட்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, பவுலிங்கோட ஆவரேஜ். ஓகே. ஸோ பவுலிங்கோட ஆவரேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது வெரி சிம்பிள் தான். புரியுதுங்களா? ஹவு மெனி ரன்ஸ் எ பவுலர் கன்சீட்ஸ் பர் விக்கெட். ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு பவுலர் அப்படிங்கிறவர் எவ்வளோ ரன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா பவுலிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ ஹவு மச் ரன் ஈ கிவன் ஃபார் 1 விக்கெட். புரியுதுங்களா? ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ ரன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அஸ்வின் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஈ கிவன் 50 ரன்ஸ். புரியுதுங்களா? 50 ரன்ஸ் ஃபார் டேக்கிங் 5 விக்கெட்ஸ். ஸோ 50 ரன் கொடுத்துருக்காரு, 5 விக்கெட் எடுத்துட்டாரு. அப்போ அவருடைய பவுலிங் ஆவரேஜ் வந்து எவ்வளவா இருக்கும், 10. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு 10 ரன்னுக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒவ்வொரு 10 ரன்னுக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னு அர்த்தம். 10 ரன்ஸ் பர் விக்கெட். இதுதான் கால்குலேஷன். பவுலிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது இதுதான். கிளியரா இருக்கா? எஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாம். எஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரைக் ரேட். இப்போ பவுலர் நமக்கு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் கண்டுபிடிக்க தெரியும். இப்போ பவுலருக்கு வந்து எப்படி சார் ஸ்ட்ரைக் ரேட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். கவனிங்க. பால்ஸ் பவுல்டு பர் விக்கெட். புரியுதுங்களா? ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பால்ஸ் வந்து பவுல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா பாருங்க. ஓகே. பால்ஸ் பவுல்டு டிவைட் பை விக்கெட்ஸ் டேக்கன். ஓகே. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 60 பால்ஸ் வந்து பவுல் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ எவ்வளோ விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே. நமக்கு என்ன வேணும், ஸ்ட்ரைக் ரேட்டில் வேணும். அதனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வருது பாருங்க, 20. ஓகே. ஸோ அப்போ என்ன வருது பாருங்க உங்களுக்கு, எஸ் 20 × 100. ஓகே. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 20 × 100. ஸோ 2000 அப்படின்னு வருது. காட் இட்? இது கிளியரா இருக்கா? எஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யா பவுலர் டெலிவர்ஸ் 300 பால்ஸ். ஓகே. ஸோ 300 பால்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் he takes 15 விக்கெட்ஸ். அப்போ ஸ்ட்ரைக் ரேட் என்ன அப்படின்னா 300 பால்ஸை 15ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன வருது பாருங்க உங்களுக்கு, 20 அப்படின்னு வருதா? எஸ். ஸோ அப்போ 20 அப்படிங்கிறதா ஸ்ட்ரைக் ரேட். இந்த இடத்துல வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணல. ஓகே. ஸோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணல அவங்க. காட் இட்? எஸ். த பவுலர் டேக்ஸ் எ விக்கெட் ஃபார் எவ்ரி 20 பால்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம் இதுக்கு. ஸோ அப்போ இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கும் அதே தானே கால்குலேஷன். அப்போ இங்கே என்ன பண்ணோம், 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது. காட் இட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இது வரைக்கும் நம்ம வந்து பேட்டிங்கான
ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பவுலிங்கான ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபீல்டிங்கான ஸ்டாட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க பசங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, கேச்சஸ் பர் மேட்ச். ஓகேங்களா, ஒரு ஃபீல்டர் வந்து ஒரு மேட்ச்சுக்கு வந்து எவ்வளோ கேச்சஸ் வந்து பிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக இது வரைக்கும் எவ்வளோ கேட்ச் பிடிச்சிருக்காரு, அப்புறம் டோட்டலாக எவ்வளோ மேட்சஸ் வந்து விளையாடி இருக்காரு, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டோட்டல் கேச்சஸ் divided by total matches. இதுதான் என்ன அப்படின்னா கேச்சஸ் பர் மேட்ச் அப்படிங்கிறது. புரியுங்களா, ஒரு மேட்ச்சுக்கு வந்து எவ்வளோ கேட்ச் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். புரியுங்களா, ஸோ ஸ்டம்பிங்ஸ் பர் மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு வேளை விக்கெட் கீப்பராக இருந்தால் நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸ்டம்பிங்ஸ் பர் மேட்ச் ஃபார் விக்கெட் கீப்பர்ஸ். ஸோ அதே வந்து ஃபீல்டராக இருந்தால் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கேச்சஸ் பர் மேட்ச்னு சொல்லுவோம் ஃபீல்டருக்கு, விக்கெட் கீப்பருக்கு வந்து ஸ்டம்பிங்ஸ் பர் மேட்ச் அப்படி பர் மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காட் இட், கிளியரா இருக்கா? எஸ். ஸோ அடுத்தது போலாமா? எஸ். ஸோ அடுத்ததா டீம் அண்ட் மேட்ச் அனாலிசிஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி என்ன கால்குலேட் பண்ணால் ரன் ரேட் வந்து கால்குலேட் பண்ணணும். புரியுங்களா, ரன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கு, ஒரு 20 மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்குன்னா ரன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மேட்ச் வந்து நம்ம வந்து கரெக்டாக தான் நம்ம போயிட்டு இருக்கோமா, வின் பண்ணிட முடியுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரன் ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரன் ரேட் அப்படிங்கிறது டோட்டலாக எவ்வளோ ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எவ்வளோ ஓவர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா, ஸோ இப்போ 20 மேட்ச் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். புரியுங்களா, ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ்க்கு 100 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ்க்கு 100 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ ரன் ரேட் என்ன? அப்போ ரன் ரேட் வந்து என்ன வரும் பாருங்க. எஸ், பர் ஓவர் வந்து 10 ரன்ஸ் அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். 10 ரன்ஸ் பர் ஓவர். அப்போ ஒவ்வொரு ஓவரும் ஆவரேஜாக 10 ரன் அடிச்சுட்டு வராங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா, ஸோ இந்த கால்குலேஷன் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து வின் ஆகுமா இல்லை லூஸ் ஆகுமா அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி வந்து ஈஸியாக வந்து எஸ்டிமேட் பண்ணிட முடியும். புரியுங்களா, எஸ். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட் ரன் ரேட் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? இப்போ ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு, அந்த டோர்னமெண்ட்டுடைய நெட் ரன் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. டோட்டலாக எவ்வளோ ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். காட் இட். அந்த வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டோட்டலாக எவ்வளோ ரன்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு பை அ பவுலர். புரியுதுங்களா, டிவைட் பை டோட்டல் ஓவர்ஸ் பவுல்டு. டோட்டலாக எவ்வளோ ரன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வந்து டோட்டலாக எவ்வளோ ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணியிருக்கோ அதால் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா நெட் ரன் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ எவ்ரி திங் கிளியர் ரைட். ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? பேட்ஸ்மேனுக்கான நம்ம ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தோம், அப்புறம் ஒரு பவுலருக்கான ஸ்டாட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், அது போக வந்து ஃபீல்டர், அப்புறம் விக்கெட் கீப்பர், அது போக ஒரு டீம். புரியுதுங்களா, ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படி நமக்கு யூஸ் ஆகுது. புரியுதுங்களா, ஸோ நம்ம கிரிக்கெட் அப்படிங்கிற கேமில் நம்மளுடைய மேக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து எந்த வகையில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த செஷனில் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். எஸ். ஸோ வேறு ஏதாவது கொரிஸ் இருக்கா? வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய கொரிஸ் என்னன்ட்டு. அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா, அது போக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி எல்லாரும் வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதர் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டு டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ், ஸோ அது போக இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா சேனல் வழியாக உங்களுக்கு கிடைக்கும். காட் இட். எஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.